வணக்கம். இந்திய ஜனநாயகத்தோட உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பெரிய மேடைகள்லயோ தேசிய விவாதங்கள்லயோ தேடக்கூடாது. நாம ஒரு தொகுதிக்குள்ள போகணும். அங்க இருக்கிற ஒவ்வொரு வாக்காளரோட மனசுக்குள்ளயும் போகணும். அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் இது. நாம இப்ப பார்க்க போறது மடத்துக்குளம் தொகுதியோட தேர்தல் களத்தை. இது வெறும் ஜெயிக்கிறது தோக்குறது பத்தின கதை இல்ல. இது மக்களோட கனவுகளுக்கும் அவங்க அன்றாடம் சந்திக்கிற கவலைகளுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தோட கதை. வாங்க இந்த தேர்தல் புதிரை நாம ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம். நீங்க ஓட்டு போடும்போது உங்க மனசுல என்ன ஓடும்? ஒரு தலைவரோட பேச்சு உங்களை ஈர்க்குதா? இல்ல உங்க தெருவுல வருஷக்கணக்கா சரி செய்யப்படாத ஒரு சாக்கடை உங்களை யோசிக்க வைக்குதா? மடத்து குளத்துல இந்த கேள்விக்கான பதில தேடும்போது நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல உண்மைகள் நமக்கு கிடைச்சது. தமிழ்நாட்டோட மேற்கு மண்டலத்துல திருப்பூர் மாவட்டத்துல அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மடக்குளம். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்காளர்களோட அரசியல் ஆசைகளும் நிறைவேறாத ஏக்கங்களும் ஒரு புயல் மாதிரி சுத்திட்டு இருக்கு. இந்த 2.5 லட்சம்ங்கிறது வெறும் ஒரு நம்பர் இல்ல, அது மக்களோட சக்தி. இந்த தொகுதியோட ஆன்மாவை நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த எண்களை நம்ம முதல்ல கவனிக்கணும். பாருங்க, கிட்டத்தட்ட 72% மக்கள் கிராமப்புறங்கள்ல தான் வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கை முறையே விவசாயத்தையும் மண்ணையும் சார்ந்தது. அதனால அவங்களோட பிரச்சனைகளும் அவங்க வாழ்வாதாரமும் தான் இந்த தொகுதியோட அரசியல் யாருக்கு சாதகமா இருக்குன்னு தீர்மானிக்கிற முக்கியமான காரணி. சரி, இப்ப நாம இந்த தேர்தல் களத்தோட ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு கட்டத்துக்குள்ள நுழையிறோம். மடத்துக்குளத்துல வெற்றிங்கிறது ஏதோ பிரம்மாண்டமான பேரணிலையோ இல்ல பெரிய வாக்குறுதிகள்லையோ தீர்மானிக்கப்படுறதில்ல. இங்கே ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது ரொம்ப ரொம்ப மெல்லிசான ஒரு கோடு தான். போன 2021 தேர்தல் முடிவுகளை பாருங்க. ஒரு கடைசி ஓவர் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. அதிமுகவும் திமுகவும் கடைசி ஓட்டு எண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒன்னோட ஒன்னு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த எண்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கிற மக்கள் ஒரே கட்சிக்கு ஆதரவா இல்ல, அவங்களோட தீர்ப்பு ரொம்பவே பிளவுபட்டு இருக்குன்னு தெளிவா காட்டுது. ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் இருந்த வித்தியாசம் வெறும் 6438 ஓட்டு தான். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய நகரத்துல இருக்கிற ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்களோட எண்ணிக்கையை விட இது கம்மி. இது என்ன காட்டுதுன்னா, இந்த தொகுதியில அடுத்து என்ன நடக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம் கூட மொத்த தேர்தல் முடிவையும் தலைகீழா மாத்திடலாம். இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஓட்டு போட வர்றவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. 2016ல 76% இருந்தது. 2021ல 73% குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? மக்கள் மனசுல ஒரு விதமான சோர்வு வந்திருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு என்ன, நம்ம நிலைமை மாறப்போறதில்ல அப்படிங்கிற ஒரு விரக்தி பரவிட்டு வருது. இது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு எச்சரிக்கை மணி. சரி, இவ்ளோ நேரம் எண்களை பத்தி பேசணும். இப்ப அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களோட மனசுக்குள்ள பயணிப்போம். அவங்களோட கோபத்துக்கும் விரக்திக்கும் நம்பிக்கைகளுக்கும் உண்மையான காரணம் என்னன்னு பார்க்கலாம். தலைவர்களோட பெரிய பெரிய பேனர்களையும் அனல் பறக்கிற மேடை பேச்சுகளையும் தாண்டி மடத்துக்குளம் மக்களோட காதுல தினமும் கேட்கிற சத்தம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டு குழாயில இருந்து சொட்டுற தண்ணியோட சத்தமும் வேலை கிடைக்காம இருக்கிற இளைஞர்களோட பெருமூச்சு தான். அதுதான் அவங்களோட உண்மையான பிரச்சனை. அவங்க கவலைகள் ரொம்ப ஆழமானது. ஒரு பக்கம் தண்ணி இல்லாம காஞ்சி போன நிலமும் வத்தி போன கிணறும் விவசாயிகளை வாட்டி வதைக்குது. இன்னொரு பக்கம் நல்லா படிச்ச இளைஞர்கள் கூட வேலை இல்லாம நகரங்களை நோக்கி ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதெல்லாம் வெறும் செய்திகள்ல வர்ற பிரச்சனைகள் இல்ல, இது ஒவ்வொரு குடும்பமும் தினமும் சந்திக்கிற போராட்டங்கள். ஒரு வாக்காளர் சொன்ன இந்த ஒரு வரி பல வருஷ ஏமாற்றத்தோட மொத்த வெளிப்பாடு. தலைமுறைகள் மாறுது, கட்சிகள் மாறுது, ஆனா தங்களோட அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறலைங்கிற கோபம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இது வெறும் கோபம் இல்ல, இது ஒரு வலி. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்குது. அந்த கண்ணியத்தோட ஒரு பகுதி தான் பொறுப்புள்ள வகையில தங்களோட கருத்துக்களையும் குறைகளையும் தெரிவிக்கிறது. அதைத்தான் இங்க நாம பாக்குறோம். சரி, இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துல களத்துல நிக்கிற 2 முக்கியமான ஆட்டக்காரங்களை பத்தி பாப்போம். அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களோட வியூகங்கள் எப்படி இருக்கு, வாங்க கொஞ்சம் ஆழமா அலசுவோம். அதிமுக வேட்பாளரை பார்த்தா கட்சி கட்டமைப்பு நல்லா இருக்கு, முன்னாள் எம்பியா இருந்த அனுபவமும் இருக்கு. ஆனா தொகுதி மக்களுக்கு அவர் ஒரு வெளியாள் மாதிரி தெரிகிறார். அவருக்கும் அடிமட்ட மக்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக வேட்பாளர் நம்ம ஊரு ஆளுங்கிற ஒரு பிம்பத்தோட வர்றாரு. ஆனா அவரால பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு வாக்காளர்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்கு. இது அனுபவத்துக்கும் உள்ளூர் செல்வாக்குக்கும் நடக்கிற ஒரு நேரடி போட்டி. பிரச்சனைகளை வரிசைப்படுத்துறது ரொம்ப சுலபம். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறது தான் ஒரு உண்மையான தலைவனுக்கு அழகு. இப்போ நாம இந்த மக்களோட குறைகளையே எப்படி ஒரு சக்தி வாய்ந்த வளர்ச்சி திட்டமா மாத்த முடியும்னு பார்க்கலாம். இந்த சவால்களை எல்லாம் சமாளிக்க இங்க ஒரு புதுமையான வியூகம் முன்வைக்கப்படுது. அதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு.
அதாவது 4 முகங்களை கொண்ட ஒரு திட்டம். பாதுகாப்பு, நிலைத்தன்மை, புதுமை, அப்புறம் வேகம். இந்த 4 தூண்கள் மேலதான் இந்த திட்டம் கட்டப்பட்டிருக்கு. இது மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கறத நோக்கமா கொண்டிருக்கு. இனிமே வெற்று வாக்குறுதிகளுக்கு இடமில்லை, செயல்காண நேரம் இது. மடத்துக்குளத்தோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய, மக்களோட வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 முக்கியமான திட்டங்களை இப்ப நாம பார்க்க போறோம். முதல் திட்டம் சாலைகள். இதுக்காக ஒதுக்கப்படுற 20 கோடி ரூபாய் முதலீடுங்கிறது வெறும் தாரையும் ஜல்லையும் கூட்டி ரோடு போடுறதில்ல. இதனால விவசாயிகளோட விளைபொருட்கள் சரியான நேரத்துக்கு சந்தைக்கு போகும், அவங்களோட பல மாச உழைப்பு வீணாகாது. இது அவங்க உழைப்புக்கு கிடைக்கிற உண்மையான மரியாதை. 2வது தண்ணீர். ஒரு குடம் தண்ணிக்காக பெண்கள் மைல் கணக்குல நடக்கிற கொடுமைக்கு இந்த திட்டம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான குடிநீர் கிடைக்கிறது அவங்களோட அடிப்படை உரிமை. இந்த 15 கோடி ரூபா அவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக செய்யப்படுற முதலீடு. 3வது ரொம்ப முக்கியமானது வேலைவாய்ப்பு. இந்த வேளாண் பதப்படுத்துதல் மற்றும் ஜவுளி பூங்காங்கிறது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, இது ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட எதிர்காலத்தை திறக்க போற ஒரு சாவி. அவங்க இனிமே வேலை தேடி வெளியூருக்கு போக தேவையில்லை, அவங்க சொந்த ஊர்லயே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ இது வழிவகுக்கும். இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தும் போது தனிநபர்களின் தனியுரிமை மதிக்கப்பட வேண்டும். இந்தியாவின் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மக்களின் ஒப்புதல் பெற்று வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவது மிக அவசியம். அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? அரசியலுங்கிறது வெறும் அதிகாரத்துக்கான போட்டி மட்டும் இல்ல, அது மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. எங்கெல்லாம் ஆட்சியில குறைபாடுகள் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு புதிய தலைமைக்கான கதவு திறக்குது. யார் மக்களோட வழியை உண்மையா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கையில தான் வெற்றி வந்து சேரும். மடத்துக்குளத்தோட கதை இந்தியாவில் இருக்கிற பல தொகுதிகளோட பிரதிபலிப்பு தான். அப்போ இந்த மாதிரி தரவுகளோட அடிப்படையில மக்களோட உண்மையான தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் பொது சேவையோட எதிர்காலமா இருக்க போகுதா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை நீங்க உங்க தொகுதியில ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி மாற்றத்தை கொண்டு வர விரும்பினா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 080420416002 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.